சரி பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்ப எண்களில் பார்த்திங்கன்னா காரணிகள் பார்த்தோம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோட மடங்குகள் பார்த்தோம், மூணாவது பகு எண்கள் பகா எண்கள்லாம் பார்த்தோம். அடுத்து எரட்டோனியஸ் சல்லடை முறை மூலமாக எப்படி பகா எண்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எண்களோட வகுபடும் தன்மை. கண்டிப்பாக ஒரு எண்ணை பார்த்தா அந்த பார்த்தது இது எந்த வாய்ப்பாட்டால் வகுப்படுன்னு கரெக்டாக சொல்லிடலாம். எந்த எண்ணால் வகுப்படணும் அந்த எண்ணை பார்த்ததையும் நம்ம சொல்லக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு ஷார்ட்கட் முறை வந்து இதுதான் நம்ம ஈஸியான மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 428 7ஆல் வகுப்படுமா அப்போ நம்மளுக்கு கேட்குறாங்க. அல்லது என்ன பண்ணலாம், 5ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. பார்த்ததையுமே ஒரு கொஸ்டின் கொடுத்து இந்த வந்து 5ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்ததையுமே சொல்லலாம், அந்த கடைசி உறுப்புகளை வைத்து அல்லது கடைசி 2 உறுப்புகளை வைத்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த வகுப்படும் தன்மை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ நம்மளுக்கு எண் எடுத்துக்கிறோம், 2ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 2ங்கிற எண் ரைட்டா, வகுப்படும் தன்மை பார்க்குறோம். இப்போ 2ங்கிற நம்பரை வந்து எந்தெந்த எண்கள் வந்தால் 2ஆல் வகுப்படுன்னு பார்த்தா, அந்த 1ஆம் இலக்கத்தில் 0 2 4 6 8 இந்த இலக்கங்களில் முடிஞ்சுதான். 1ஆம் இலக்கங்களில் வந்து இந்த எண்கள் வந்தாலே கண்டிப்பாக அது 2ஆல் வகுப்படும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 12 அல்லது 14 அல்லது 26 அல்லது 48. பாருங்கள் 1ஆம் இலக்கத்தில் பாருங்கள் 0 2 4 6 8 வருது. அப்போ அந்த 0 2 4 6 8 ஆனது 1ஆம் இலக்கத்தில் வந்தாவே எந்த ஒரு இப்போ ஒரு 768 இருக்குது. இதில் 1ஆம் இலக்கம் என்னது 8. அப்போ 1ஆம் இலக்கத்தில் 8 வருதா, அப்போ கண்டிப்பாக இந்த எண் எந்தால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். புரியுதுங்களா? அப்போ ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0 2 4 6 8 இந்த எண்கள் வந்தால், இந்த 5 எண்களில் எந்த எண் வந்தாலுமே அந்த எண் கண்டிப்பாக எதால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். புரியுதுங்களா? 1ஆம் இலக்கத்தில் இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 639 இது 2ஆல் வகுப்படுமா? பாருங்கள் 1ஆம் இலக்கத்தை பாருங்கள். 1ஆம் இலக்கத்தில் 0 2 4 6 8 வருதான்னு பாருங்கள், வரல. அப்போ இது 2ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. பார்த்ததையுமே நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 736 வருது. இது 2ஆல் வகுப்படுமான்னு பாருங்கள். 1ஆம் இலக்கத்தில் 6 வருதுங்களா, அப்போ 6 வந்தால் அது 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்போ நம்மளுக்கு 1ஆம் இலக்கத்தை மட்டும் பார்த்தா போதும். அது ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0 2 4 6 8 வந்தால் அந்த எண் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். ஓகே, இப்போ 2ஆல் வகுப்படக்கூடிய தன்மை பார்த்தோம். அடுத்து 3ஆல் வகுப்படும் தன்மை. 3ஆல் எப்படி சார் ஒரு எண்ணை பார்த்தது இது 3ஆல் வகுப்படுமா எப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும். ரைட்டா? இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும். அதாவது இலக்கங்களின் கூடுதலாகவே எடுத்துக்கிறோம். டோட்டலாகவே எல்லா இலக்கமே ஒரு 3 இலக்கங்கள் வந்தாலுமே அந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டினாவே, அது 3 இலக்கம் வந்தாலும் சரி 2 இலக்கம் வந்தாலும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 + 45ன்னு இருக்குது. இப்போ 45னா 4 5 கூட்டினா 9, 9 3ஆல் வகுப்படும்னா 3ஆல் வகுப்படும். அப்போ இலக்கங்கள் எத்தனை இலக்கம் வந்தாலும் சரி, ஈரிலக்க எண்களாக இருந்தாலும் சரி, மூவிலக்க எண்களாக இருந்தாலும் சரி, 4 இலக்க எண்களாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கங்களோட கூடுதல் வந்து 3ஆல் வகுப்பட்டா கண்டிப்பாக அந்த எண் 3ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2ஆல் வகுப்படும் தன்மை பார்த்தோம். 3ஆல் வகுப்படும் தன்மைனா எத்தனை இலக்க எண்கள் வந்தாலும் அந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டினா 3ஆல் வகுப்பட வேணும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படும் தன்மை பார்க்குறோம். ஒரு எண்ணின் இரு இலக்கம் 4ஆல் வகுப்படுதல். ரைட்டா? கடைசி 2 இலக்கம் ஒரு எண்ணோட கடைசியில் இருக்கக்கூடிய 2 இலக்கமானது 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த எண் 4ஆல் வகுப்படும். ஒரு எண்ணோட கடைசி 2 இலக்கங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 716 இருக்குது. இப்போ பாருங்கள் 716 எடுத்துக்க. இது 4ஆல் வகுப்படுமானா 4ஆல் போட்டுக்க. 4ஆல் போட்டால் ஒரு நாள் 4 வரும், மிச்சம் 3 31 வரும், 7 4 28, மிச்சம் 3 36 வரும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9 4 36 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக கடைசி 2 இலக்கங்கள் இலக்கங்களோட என்னடா இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்பட்டால் கண்டிப்பாக அந்த எண் 4ஆல் வகுப்படும். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன பண்ணோம்? 0 2 4 6 8 வந்தால் 2ஆல் வகுப்படும்.
3ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன பார்த்தோம், அந்த இலக்கங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டுறோம். 2 இலக்க எண்களாக இருந்தாலும் சரி 3 இலக்க எண்களாக இருந்தது இலக்கங்களோட கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் கண்டிப்பாக அந்த எண் 3ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படுத்துக்கிற ஒரு இலக்கங்களோட கடைசி 2 உறுப்புகள் 4ஆல் வகுப்பட்டால் கண்டிப்பாக அந்த இலக்கங்கள் 4ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா போதும், கண்டிப்பாக அந்த எண் 4ஆல் வகுப்படும். அடுத்து 5 எடுத்துட்டீங்கன்னா ஒரு எண்ணானது ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0 வந்தாலும் சரி 5 வந்தாலும் சரி கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 10 இருக்குது அல்லது 15 இருக்குது. இது 1ஆம் இலக்கத்தில் என்ன வருதுங்க, 0 வருது. இது 1ஆம் இலக்கத்தில் 5 வருதுங்க. இந்த 2 எண்ணை 5ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 10 எடுத்துட்டீங்கன்னா I2 10,000, ஓரஞ்சு 5 2 5 10,000. இந்த 15 எடுத்துக்கங்க, ஓரஞ்சு 5 3 5 அப்போ ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0,5 வந்தால் கண்டிப்பாக அந்த எண் எதால் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். இப்போ 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 4 பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, அடுத்து 6 எடுத்துக்கிறோம். 6 பாருங்க, 2,3ஆல் வகுப்படும் எனில் ஒரு எண்ணானது 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் 2ஆலையும் வகுப்பட வேணும், 3ஆலையும் வகுப்பட வேணும். அப்போ 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் அந்த எண் கட்டாயமாக எதால் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். இப்போ ஒரு எண்ணானது என்ன பண்ணணும், 2ஆலையும் வகுப்பட வேணும், 3ஆலையும் வகுப்பட வேணும். இப்போ எந்த இடத்துக்கு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ ஒரு 6ங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்க, இல்லைன்னா ஒரு 12ன்னு ஒரு இடத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. 12 பாருங்க, 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், 1 2 2 6 2 12,000. அதே 12 3ஆல் வகுங்க, 1 3 3 4 3 12,000. அப்போ அதே 12 பார்த்தா ஒரு எண்ணானது 2ஆலையும் வகுப்படுது 3ஆலையும் வகுப்படுதுன்னா கண்டிப்பாக அந்த எண்ணானது 6ஆலையும் வகுப்படும். அப்போ 12 6ஆல் வகுத்தா 1 6 2 6 12. புரியுதா? அப்போ ஒரு எண்ணானது 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் கண்டிப்பாக அந்த எண் 6ஆலையும் வகுப்படும். ஓகே, அடுத்து பார்க்குறோம். 8 எடுத்துக்கிறோம். 8 எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படுதல். இப்போ ஒரு இலக்கங்கள் கொடுத்துற ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. கடைசியில் இருக்கிற 3 இலக்கங்கள் முன்ன பார்த்தோம், கடைசியில் 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 4ஆல் வகுப்படும். கடைசியில் இருக்கிற 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டால் 3 இலக்கங்கள் வந்து 8ஆல் வகுப்படலாம், அல்லது கடைசியில் இருக்கிற 3 உறுப்புமே 0வாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1000 எடுத்துக்கங்க. இந்த 3 இலக்கமும் 0வாக இருக்கலாம், இருந்தாலும் கண்டிப்பாக 8ஆல் வகுப்படும். பாருங்கள், இது 8ஆல் வகுத்தா 1 8 8, மிச்சம் 2 20, 2 8 16, மிச்சம் 4 40, I8 40. அப்போ கடைசி 3 இலக்கங்கள் வந்து 8ஆல் வகுப்பட்டாலும் அல்லது கடைசி 3 இலக்கங்கள் 0 வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அந்த எண் எதால் வகுப்படும், 8ஆல் வகுப்படும். புரியுதா? அப்போ அந்த வகுப்படக்கூடிய தன்மையை நல்லா ஞாபகிச்சுக்கணுங்க. மீண்டும் சொல்கிறேன், 2ஆல் வகுப்படுத்திக்கிறோம்லாம் 0. ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0 2 4 6 8 வந்தால் அந்த எண் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படும்னா அந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டுறோம். கூடுதல் வந்து 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். அடுத்து 4 எடுத்துக்கிறோம். 4 எடுத்துட்டா அந்த இலக்கங்கள் கொடுத்துருப்பாங்க, அதில் கடைசியில் 2 உறுப்பை எடுத்து அந்த 4ஆல் வகுத்தோம்னா அது 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இலக்கங்கள் அந்த எண்ணானது 4ஆல் வகுப்படும். 5 என்பது என்ன, ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 வந்தால் கண்டிப்பாக அது 5ஆல் வகுப்படும். அடுத்து 6 எடுத்துட்டீங்கன்னா ஒரு எண்ணானது 2ஆலையும் வகுக்க வேணும், 3ஆலையும் வகுப்பட வேணும். 2ஆலையும் 3ஆலையும் 2 நம்பராலையும் வகுப்பட்டா கண்டிப்பாக அந்த எண் 6ஆலையும் வகுப்படும். அடுத்து 8 எடுத்துட்டிங்கன்னா ஒரு எண்ணோட கடைசி 3 இலக்கங்கள் எடுத்துக்கிறோம். அந்த 3 இலக்கங்கள் வந்து 8ஆல் வகுப்பட வேணும், அல்லது கடைசி 3 இலக்கங்கள் 0வாக இருந்துச்சுனாலும் அந்த எண் என்னாகும், 8ஆல் வகுப்படும். இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுட்டா பார்த்ததையும் அந்த எண் வகுப்படுமா வகுப்படாதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வகுப்படும் தன்மை புரிஞ்சுதுங்களா? ஓகே.